கன்னி ராசி, நீங்க எந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபடலாம்? எந்த அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் செய்வாங்க? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா வணங்குறதால மேற்கொண்டு என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு தலைமைத்துவத்துல விளங்குவீங்க. எதுல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கன்னி ராசிக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்ற ஒரு விஷயத்த எப்படி பண்ணா உங்களுக்கு லைஃப் லாங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும். சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணா உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்சஸ் ஆகும், அதை பத்தியும் நம்ம அடிஷ்னலா பார்க்க போறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ நீங்க இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ற விதமாகவும் கமெண்ட் செக்ஷன்ல ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்க, நிறையா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கன்னி ராசி, நீங்க எந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபடலாம், எந்த அதிர்ஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் செய்வாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசி, ஸோ எல்லா ராசியில் இருக்கவங்களுக்கும் முருகர்னா பிடிக்கும், முருகர்னா உயிராக இருக்கிறாங்க. பட் உங்கள் கன்னி ராசிக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக அதிர்ஷ்ட தெய்வமாக வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி முருக பக்தர்கள் தான் இதில் நிறைய பேர் இருக்கீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே, முருகர் இங்கேயும் வந்துட்டாரு, அப்போ முருகர் உங்களோட தான் இருக்காரு அப்படின்றத நீங்கள் முருகரை அதிர்ஷ்ட தெய்வமாக வழிபடலாம். உங்களோட அதிர்ஷ்ட தெய்வமே முருகர் தான். காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்களின் கடவுள் அப்படின்னு சொல்கிறது தான் முருகர். அது கிரீக்லேயும் இருக்குது, எஜிப்சியன் இதுலேயும் இருக்குது. ஸோ முருகர்னாலே ஒரு பவர், நம்மளுடைய தீமைகளெல்லாம் அழிக்கக்கூடியவர், உலகத்தில் இருக்க தீய விஷயங்களை அழிக்கக்கூடியவர். ஸோ ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட முருகரை வணங்கிட்டு போனால் அது சக்ஸஸ் ஆகும். வாழ்க்கையே ஒரு போராட்டம் இல்லையா? நம்மளோட போராட்டங்கள் அப்போ முருகா முருகன் முருகரை வேண்டிகிட்டே தான் அந்த போராட்டங்கள்லாம் தவிடுபடியாகும். வாழ்க்கை ஒரு நிம்மதியான நிலையை நோக்கி போகும். ஸோ இந்த முருகர் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருப்பார். நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக வணங்குறதால மேற்கொண்டு என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போவுமே
நீங்க எவ்வளவு வயசானாலும் ஒரு இளமை தோற்றத்தோட இருப்பீங்க. அட்லீஸ்ட் உங்க மனதாது இளமையா இருக்கும். ஸோ எப்பவுமே உங்க மனசு குழந்தை மனசு மாதிரி இருக்கணும், இளமையா இருக்கணும், உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். அப்பதான் நிறைய பேருக்கு நான் நல்லது செய்ய முடியும், நான் என் வாழ்க்கையை நல்லா லீட் பண்ண முடியும் அப்படின்னா முருகரை வந்து அதிர்ஷ்ட தெய்வமா வழிபடலாம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு உடல் வலிமை தேவைப்படுது, மன வலிமை தேவைப்படுதுனாலும் இந்த முருகரை நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்து வழிபடும் போது இந்த உடல் வலிமை, மன வலிமை உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஸோ நீங்க மிகவும் சக்தி வாய்ந்த நபரா வந்து மாறுவீங்க. அது ஒரு கூட்டத்துல நீங்க நின்னாலும் கூட அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதரா நீங்க வந்து மாறுவீங்க. அண்ட் நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறீங்க, இல்லை பாலிடிக்ஸை பற்றி உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஏதாவது ஒரு அரசியல் விஷயத்தை பற்றி நீங்கள் கற்றுக்குறீங்க, அதுக்குள்ளே போகணும், அதனுடைய நாலேஜ் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் சரி, இந்த முருகரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுக்கும் போது அவர் குருவாக இருந்து உங்களுக்கு அதில் ஸ்ட்ராட்டஜியான விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பாரு. பாலிடிக்ஸை பற்றியும் நிறைய தெரிய வைப்பார். வாழ்க்கையிலே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும், அதையும் அந்த சூட்சுமத்தையும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாரு. அண்ட் ஆல்ரெடி பார்த்தா மாதிரி நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தில் வந்து விளங்குவீங்க. எதில் அப்படின்னு பார்க்கும்போது அமைதியில். ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க அமைதினா இவங்க தான், பொறுமைனா இவங்க தான். ஸோ இவங்ககிட்ட இருக்கிற அந்த அமைதி பொறுமை நம்மளுக்கெல்லாம் இருந்தால் நம்ம வந்து எப்படியோ இருப்போம்ப்பா, எந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்க, அதில் வந்து ஒரு லீடு அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முருகரை நீங்கள் அது இஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடும் போது இவங்ககிட்ட பேசினா அமைதியாக இருக்கும், இவங்களை போய் பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் முருகரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுக்கும் போது. ஓகே, இப்போ கன்னி ராசிக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்ற ஒரு விஷயத்த எப்படி பண்ணால் உங்களுக்கு லைஃப் லாங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி, ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதனுடைய அவுட்கம் எவ்வளோ கிடைச்சிருக்கு, எப்போ கிடைக்குது, எந்த மாதிரி கிடைச்சிருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய நல்லது செஞ்சுட்டு வருவீங்க, நிறைய நல்ல காரியங்கள் செய்வீங்க, உங்களுடைய கடமைகளை கூட சிறப்பாக செய்வீங்க, ஆனால் அதனுடைய அவுட்கம் பார்க்க மாட்டீங்க. கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. பட் அந்த ஒரு விஷயம்தான் உங்களை வந்து டெவலப் ஆகாமல் விடுறது. நீங்கள் இன்னும் வளராமல் இருக்கீங்க, யார் யாரோ வளர்ந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க, நான் இன்னும் இப்படியே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை எதிர்பார்க்காதனால தான். ஸோ நீங்கள் இனிமேல் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளணும் அப்படின்னா தினசரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். லாபம்ன்றது வேற, என்ன பலன் கிடைச்சிருக்குன்றதை பாருங்கள். அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கணுன்றதை பாருங்கள். உங்களுடைய உழைப்புக்கான பலன் நீங்கள் அனுபவிக்கணும். அந்த பலன் எப்படி கிடைக்குது, எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு அது நன்மையாக இருக்குது, இது எல்லாமே நீங்கள் டெய்லியும் சரி, வார வாரம் சரி, அதாவது பெரிய விஷயங்களுக்கெல்லாம் அப்பப்போ என்ன கிடைக்குதுன்றதை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான அந்த அறுவடை நீங்கள் மேற்கொள்ளணும், பலனும் எதிர்பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா இதனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு பின்னால் நடக்கும். என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.